Hi friends, welcome to Nooloviyam aari designers. இன்னைக்கு வந்து heart shapeல tassel designs தான் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து heart shapeல வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி டிசைனை ட்ரேஸ் பண்ணி கிளாத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அவுட்லைனாக அதுக்கு வந்து நம்ம ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீடில் வந்து நம்ம 14 நீடில் யூஸ் பண்ணுறேன் துலிப் பிராண்டில். ஜரி வந்து டயாஜி பிராண்ட் சரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செயின் ஸ்டிச் போடும்போது நல்லா கிட்டக்க போடுங்க. ஸ்டிச் வந்து நல்லா தள்ளி போடாமல் நல்லா கிட்டக்க போட்டிங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் அந்த கரெக்டாக அந்த ஷார்ப்பாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஷார்ப் எண்டாக. இதே மாதிரியே ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 லைன் போட போகிறேன். இதை ஒட்டியுமே இந்த லைனை ஒட்டியுமே இப்போ செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம்ல, இந்த லைனை ஒட்டி இன்னும் 2 லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஹார்ட் ஷேப்பில் ஒரு டர்சல்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை செக் பண்ணலைன்னா அது செக் பண்ணி பாருங்கள். அதோட இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைட் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கிராண்ட் லுக் கிடைக்கும் இது உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்டரில் கரெக்டாக ஹார்ட்லேருந்து சென்டரில் நம்ம ஸ்கேல் வச்சு ஈவன் சைஸில் வந்து லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக நான் போடுற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த சைடு லைன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கிறதானா கரெக்டாக சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. அந்த லைன் போடுறீங்களா அந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும் எல்லா லைனுக்கும். அது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைன் போடும்போது. அந்த லைனில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் இப்போ எல்லோ கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து சென்டரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி சீக்வன்ஸை ஹோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிங் ஃபிங்கரில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன விரலில் வந்து நான் அந்த சீக்வன்ஸை கீழே ட்ராப் பண்ணுறேன் சிங்கிளாக. பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? ஹோல்ட் பண்ணுறது நம்ம ரிங் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் பீடாக வந்து ட்ராப் பண்ணுறேன், சிங்கிள் சீக்வன்ஸாக ட்ராப் பண்ணுறேன். அப்போ பிகினருக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆகிடும். நான் யூஸ் பண்ணுறது வந்து நம்பர் 14 நீடில் தான், துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் அயன் நீடிலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் துலிப் நீடிலில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எண்ட் நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ட் நாட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதே ஒர்க் தான். எப்படி உங்களுக்கு சீக்வன்ஸில் ஒர்க் பண்ணனால எப்படி உங்களுக்கு கிளிட்டர் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் வந்து லைட் ஒர்க் தான் நம்மளுக்கு, ஆனால் ஹெவி லுக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நியூவாக. இதை நீங்கள் ஆனால் நம்ம டாசல் ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து 3D எஃபெக்டில் ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிங்கிறது நான் ஹார்ட் ஷேப்பில் டாசல் டிசைன் போட்டிருக்கேன், அதில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். இப்போ உங்களுக்கு ஐ கார்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து டெய்லர்கிட்ட கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால, கஸ்டமர் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால
அதனால் அந்த வீடியோ என்னால் அட்டாச் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3D எஃபெக்டில் ஸ்டிச் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ட் நாட் பண்ணிடலாம். இதே மாதிரியே இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம 4 ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு வச்சு ஸ்டிச் பண்ணணும். தெரியுதா? இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் இனிமேல் வீக்லி சண்டே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.